கனடாவில் 2026ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் குடும்பங்களின் நிகர சொத்து மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா புள்ளியியல் துறை குறித்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய மொத்த குடும்ப செல்வம் 1.3% உயர்ந்து $18.6 டிரில்லியன் அதிகமான தொகையை எட்டியுள்ளது. மேலும் இந்த காலகட்டத்தில் சராசரியாக ஒரு நபருக்கான நிகர சொத்து மதிப்பும் அதிகரித்துள்ளது. வீட்டு சந்தையில் ஏற்பட்டுள்ள மீட்சியே இதற்கான காரணமாக கூறப்படுகிறது. பல மாத சரிவுகளுக்கு பிறகு வீட்டுமனை துறையின் மதிப்பு உயர்ந்துள்ளது. கனடாவின் வீட்டு சந்தை மீண்டும் அதிக நிலைத்தன்மை பெற்று வருவதற்கான அறிகுறிகளை இது காட்டுகிறது என நிபுணர்கள் கூறுகின்றனர். அத்துடன் மக்களின் நிதி சொத்துக்களிலும் அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பங்குகள், பரஸ்பர நிதிகள், சேமிப்புகள் மற்றும் முதலீட்டு நிதிகள் போன்றவற்றின் மூலம் கனேடியர்கள் அதிகமான பணத்தை சேமித்துள்ளனர். உள்நாட்டு பங்குகளும் ஆண்டின் முதல் காலாண்டில் சிறப்பாக செயற்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் செல்வம் அதிகரித்த போதிலும் கடனும் தொடர்ச்சியாக அதிகரித்துள்ளது. வீட்டுக்கடன் மற்றும் பிற கடன்கள் ஆகிய இரண்டும் 0.4% உயர்ந்துள்ளன. அத்துடன் நிதி போராட்டங்களில் பலர் இன்னும் தொடர்கின்றனர் என்பதையும் இந்த அறிக்கை காட்டியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் 37,000க்கும் மேற்பட்டோர் கடன் நிவாரணம் கோரியுள்ளனர். இது 2008ஆம் ஆண்டின் நிதி நெருக்கடிக்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த அளவாகும்.